Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீஸ். ஸோ நிறைய குபேரப்பட்டுல இருந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ குபேரப்பட்டுவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் லாவெண்டர்லாம் இப்போ ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது இந்த கலெக்ஷன்ஸு. ஸோ இப்போ ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஒயின் கலர் வந்து அடிக்கடி இருக்கிற கலர் தான். ஸோ மரூன் வந்து ரேராக தான் வரும். ஸோ மரூன் வந்திருக்கு. க்ரீமும் அடிக்கடி இருக்கிற கலர் தான். ஸோ அடுத்து வந்து இந்த ஃபுல்லி செல்ஃப்லேயே வந்து மேங்கோ பார்டரில் ப்ளூ கலரில் வந்திருக்கு. ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்திருக்கு இந்த மேங்கோ பார்டர் சாரீஸில். ஸோ வந்து ஒரே சிங்கிள் கலர் மட்டும்தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு. கலெக்ஷன்ஸை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பிங்க் வித் ஆனந்தா ப்ளூ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன்ஸு, சூப்பர் மூவிங்னு சொல்லலாம். ஸோ இந்த சாரீ ஸோ அது வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த டைப் மேங்கோ பார்டர். நார்மலாக நம்ம மேங்கோ பார்டர் சாரீஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ரீஸ்டாக்லேயும் வந்திருக்கு. நிறைய ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸாக தான் வந்திருக்கு குபேரப்பட்டு சாரீஸை பொறுத்த வரையுமே. நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா கொஞ்சம் பாஸ்ட் வீடியோஸில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்ட். டிஜிட்டல் சாஃப்டியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பார்க்க இந்த ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லைட் ஷார்ட், அந்த பேஸ்டல் சார்ட்டில் இருக்கிற ஃபுல்லாகவுமே வந்து நியூ பேட்டர்ன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆகிருக்கு. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டல் சார்ட்டில் வந்திருக்கு. 4 கலர்ஸ் மட்டும்தான். அடுத்து இப்போ பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து ரெகுலர் அப்படின்னு தான். இது வந்து உங்களுக்கு பெட்டல்ஸும் இந்த டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே மோஸ்ட்லி ரீஸ்டாக் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ. ப்ரீமியம் குவாலிட்டி சாரியில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1050 ப்ளஸ் ஷிப்பிங்காக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் அதோட சேம் ப்ரைஸ்லேயே இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப நாளாக வர பேட்டர்ன், நல்ல ஒரு மூவிங் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீவர்ஸ் கிட்டேருந்து வரும்போதே ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2ல் பார்க்குற சாரீஸ் வந்து கிரேப்ஸ் சாரீஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப்ல 2 பேட்டர்ன் போஸ்ட் பண்ணிப்போம். ரெண்டுமே எம்போஸ்டர் பேட்டர்ன் தான். ஃபுல்லாக பிளைனாக இருக்குது அப்படின்னா சாரி வந்து 750 799 ரேஞ்சஸில் வந்துடும். ஐ மீன் இதுவே சிம்பிள் பார்டர் வச்ச மாதிரி செல்ஃபில் வர சாரீஸ்லாம். எம்போஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பார்டர் அப்படின்னா 850 ப்ளஸ் ஷிப்பிங்காக இருக்கும். கொஞ்சம் ஹெவி பார்டராக இருக்குது அப்படின்னா 899 950 இந்த ரேஞ்சஸில் வந்துடும். இது எல்லாமே ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான். ஸோ வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேட்டர்ன் வந்து ரெண்டுமே செல்ஃப் பேட்டர்னில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 செல்ஃப் பேட்டர்னுமே வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப். காட்டன் கிரேப்பில் 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் வந்து பட்டிக் பிரிண்ட் போட்ட மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கொச்ச கொச்சன்னு ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்குற காட்டன் கிரேப் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக் பிரிண்டே தள்ளி தள்ளி போட்ட மாதிரி ரொம்ப ஷட்டிலாக டீசெண்டாக வேணும், எனக்கு கொச்செல்லாம் ஒர்க் வேணாம் அப்படின்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி பிரிண்ட் போட்ட மாதிரி வந்துடும். அது வந்து ஹேண்ட்லூம் காட்டன் கிரேப்பில் வந்துடும். ஸோ வந்து கிரேப்லேயே நிறைய கிரேப் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 மைசூர் கிரேப் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 காட்டன் கிரேப் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சிஃபான் கிரேப் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சிஃபான் கிரேப்பில் வந்து ஒரே ஒரு சாரி ஒரு பேட்டர்னில் பாக்ஸ் ஷேப்டு செக்குடு போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப மைக்ரோ செக்குடும் இல்லாமல் ரொம்ப பிக் சைஸ் செக்குடும் இல்லாமல் பாக்ஸ் செக்குடுன்னு சொல்கிற பேட்டர்னில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிஃபான் கிரேப்புமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸில் தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் வீடியோவில் அப்டேட் ஆகாமல் இருந்த கலெக்ஷன் தான் இப்போ ரீஸ்டாக்கில் வந்திருக்குது. சிஃபான் கிரேப்பை பொறுத்தவரையும் சூப்பர் மூவிங் சாரீ தான். நிறைய பேர் வந்து சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் கேட்ட சாரீ. சில பேர் கேட்டிருந்தவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவுமே உங்களுக்கு லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. திருப்பி ரீஸ்டாக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும், நீங்கள் கேட்குற கலர் திருப்பி ரீஸ்டாக்ல வருமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா 1 or 2 டைம்ஸ் நம்ம வந்து கேரண்டியாக சொல்லலாம் ரீஸ்டாக் வரும். அது சில கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லக்கூட முடியாது. ஸோ
அதனால் திருப்பி வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு அப்புறம் ரீஸ்டாக் வருதுன்னா ஃபுல் கலர் சார்ட்டை ரீஸ்டாக் ஆகாது. எது வந்து நல்லா மூவிங் கலர் சார்ட்டோ அதை பார்த்து தான் வந்து ரீஸ்டாக்ல வந்துட்டுருக்கும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னுமே மூவிங் கலர் சார்ட்னே போட மாட்டாங்க. இந்த டிசைன் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது, அப்போ இந்த கலர்ஸ் மட்டும் ரீஸ்டாக்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஃபுல் சார்ட்டுமே ரீஸ்டாக்ல வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இப்போ 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ vlog மாதிரி நான் பண்ண வேணான்னு இதை நினைக்கிறேன். ஒரு சிம்பிளாக ஒரு கண்டென்ட் ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு சடனாக தோணுனது தான். நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும் போது வந்து என்னோட சன் வந்து பின்னாடி இருந்துட்டு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பான், இல்லை ஏதாவது சவுண்ட் கொடுத்துட்ருப்பான். ஸோ இப்போ கூட அவர் வந்து இட்லி மேக் பண்ணிட்டு தான் இருக்காரு, இட்லி பாத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட பையன் வந்து க்யூட்டாக பண்ணுறான், ஏதாவது சவுண்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட சன் கூட விசாரிப்பாங்க, கேட்பாங்க உங்களோட மகிழன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட குட்டி பையன் இருக்கானே, ஸோ அவன் வந்து ரொம்ப ஈஸியாக பிறந்த பையன் கிடையாது. அவனுமே 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறந்த பேபி தான். ஸோ வந்து அதுவுமே என்னோட நிறைய ஒரு ப்ரேயர்ஸ்லாம் தாண்டி வந்த குழந்தை தான், ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் என்னென்ன மாதிரி வந்து ப்ரே பண்ணி என்னோட குழந்தை வந்து எனக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு நிறைய விருப்பம். ஏன்னா நிறைய பேர் இல்லாதவங்க நிறைய பேர், நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் இந்த குழந்தை வந்தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை தான். பட் வந்து ஒரு சில பேர் வந்து இது ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அது அதோட பெயின் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பெயின் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணலாமா வேணாமா, யூடியூப்ல நிறைய பேர் வந்து vlog போடுற சேனல்ஸ்லாம் ஈஸியாக ஷேர் பண்ணுறாங்க. பட் வந்து எனக்கு வந்து இது ஷேர் பண்ணணும்னு தோணும். சில பேர் நிறைய பேர் இல்லாதவங்க கஷ்டப்படும் போது நம்ம கஷ்டப்பட்டதை எப்படி வந்து கொண்டுட்டு வந்தோம் அதை சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும்ல அப்படின்னு தோணும். சில டைம் வேணாம் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் நான் அதை நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தேன் அப்படின்றது வித்தவுட் ட்ரீட்மெண்ட், எந்த மெடிசன்ஸும் எடுக்காமல். ஸோ அது வேணும்னா மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்பர் 3ல பார்க்குறது வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். ஸோ செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மல்டி சரி மல்டி பேட்டர்னில் வந்து இன்னைக்கு மல்டி கலரில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டுமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் டிசைன் வேறு. ரெண்டுத்துலேயுமே வந்து மல்டி சரி மல்டி கலர் இருக்கிறது வந்து பேட்டர்னுமே மாறும். 2 டைப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 பேட்டர்னுமே பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டைப்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தது இந்த டிசைன் பாருங்க, ஒரு மாதிரி கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி ஃப்ளார்ல அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வேர்ட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே வேர்ட்டிக்கல் ஸ்டைப்பாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வேர்ட்டிக்கல்ல தான் வந்து கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரியுமே இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங் பேட்டர்னாக இருக்கு. ஆன்லைனில் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு இந்த சாரீஸ். ஸோ இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டைப் போட்ட பேட்டர்ன் கொடி பேட்டர்ன் இல்லை, அது போட்டிருந்த போதே சூப்பர் மூவிங்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிசைனுமே வந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா கோரா மஸ்லின் சாரீஸ்ல ஆஃபர் ப்ரைஸ்ல போட்டாச்சு. சில கலெக்ஷன்ஸ்லாம் நார்மலாக நம்ம கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து 799 ப்ளஸ் ஷிப்பிங் போடுவோம். இன்னைக்கு வீடியோவில் 699 ப்ளஸ் ஷிப்பிங்ல நீங்க பார்க்காத கலெக்ஷன் கூட ஆஃபர் ப்ரைஸ்ல வந்திருக்கு. ஸோ வந்து சூப்பரான சாரீஸ்லாம் வந்திருக்கு. பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோரா மஸ்லின்ஸ் பொறுத்த வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
எம்போஸ்டு பேட்டர்ன் இருக்கு, செல்ஃப் வீவிங், ஐ மீன் எம்போஸ்டுங்கிறது வந்து செல்ஃப் வீவிங் பேட்டர்ன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜரி ஸ்டைப்ஸ் போட்ட மாதிரியுமே கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து பாருங்க, இதுமே ஜரி வீவிங்லயே வந்திருக்கு. ஸோ இது வந்து புட்டா ஸ்டைப் கோரா மஸ்லின். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல 699 பிளஸ் ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கோம். நார்மலா வந்து செல்ஃப் வீவிங் பேட்டர்ன் தான் 799. இதே புட்டாஸ் போட்டதோ இல்ல வந்து ஸ்ட்ரைப் பேட்டர்னோ பாத்தீங்க அப்படின்னா 850 இந்த ரேஞ்சஸ்ல வந்துடும். 850 899 ரேஞ்சஸ்ல வரும். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்காகனே பாத்தீங்க அப்படின்னா 699 பிளஸ் ஷிப்பிங்ல வந்து கோரா மஸ்லின் சாரீஸா வந்து உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொண்டுட்டு வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோல வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்க லைக் கொடுங்க. உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ வந்து நான் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டா மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த பேபி பத்தின இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ அதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணினேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விளாக் மாதிரி போடுற சேனலில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க, அவங்களோட பெயின்ஃபுல்லான லைஃப் எப்படி தாண்டி அந்த லைஃப் வந்து கொண்டுட்டு வந்தாங்க, ஹாப்பி லைஃப் அப்படின்றத. ஸோ அது நான் எப்படி அதை வந்து கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ற என்னோட லைஃப்பில் நடந்ததையும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்னதாக வந்து நிறைய பேர் வந்து இந்த பெயின் தாண்டி வந்தவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த பெயினை வந்து இன்னமும் வந்து ப்ரெசன்ட் லைஃப்ல வந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து நான் கொடுக்குற என்னோட லைஃப்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, கமெண்ட்ஸ்லையோ இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பரோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்றேன். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். அதுமே என்னோட பேபி பத்தி நிறைய பேர் கேட்கறதுனால கியூட்டா பண்றான் அப்படின்னு சொல்றதுனால, ஸோ இதையே நம்ம எவ்வளவு பெயின்ஃபுல்க்கு அப்புறம் நம்மளோட குழந்தை கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு அதுமே ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.